காலம் காலமாக கடற்கரையில் நடக்கும் இருளர் இன மக்களின் சடங்கு. வேண்டுதலை நிறைவேற்றும் 7 படிக்கட்டுகள். கடலில் வந்து காட்சி தரும் கன்னியம்மன். திருநங்கைகள் தாலி எடுத்து கொடுத்து நடக்கும் திருமணங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் வருடம் மாசி மாத பௌர்ணமி என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இருளர் இன மக்கள் ஒன்று சேர்ந்து 5 நாட்கள் மாமல்லபுரம் கடற்கரையில் கூடாரம் அமைத்து தங்கி தங்கள் குலதெய்வமான கன்னியம்மனை வழிபடுகின்றனர். இருளர் மக்களின் முக்கிய சடங்குகளில் ஒன்றாக கருதப்படும் இச்சடங்கில் கடற்கரை மணலில் 7 படிகள் அமைத்து அதில் பொங்கல் வைத்து படையலிட்டு பூஜைகள் செய்கின்றனர். பூஜையை கன்னியம்மன் ஏற்றுக்கொண்டால் கடல் ரூபத்தில் வந்து அந்த படிகளை தொடும் நேரத்தில் அங்குள்ளவர்கள் சில பேருக்கு அருள் வருவதாகவும், அப்படி அருள் வரும் பட்சத்தில் கன்னியம்மன் தங்கள் படைகளை ஏற்றுக்கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பதும் இம்மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரோம். இதுவரையிலும் எங்கள் இருளர் மக்கள் வந்து பாரம்பரியமாக இந்த கடற்கரையில் வந்து பௌர்ணமி அன்று எல்லாருமே வந்து 5 நாள் இல்லை 6 நாள் நல்லா விசேஷமாக கொண்டாடுவோம். அதே மாதிரி 7 படிகள் அமைச்சு அதில் வந்து அந்த கடல் நீர் வந்து மேலே வரணும். மேலே வந்துச்சுனாக்கா எங்களுக்கு அம்மா வந்து அருள் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி படி கட்டுவாங்க 7 படி. அதே மாதிரி வந்து ஆகாய பந்தல் மாதிரி போட்டு அதில் வந்து பொங்கல் வச்சு அதில் இது பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி கல்யாணம், காது குத்து எல்லாமே அங்கே நிறைய நடக்கும், விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளி பொங்கலை விட மாசி மகம் அப்படின்னாலே எங்களுக்கு பெரிய திருவிழா மாதிரி. அதே மாதிரி எங்கே இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா எங்கே இருந்தாலும் எங்கள் குல மக்கள் எல்லாருமே இங்கே வந்து கலந்துக்குவாங்க. அந்த இதில் கலந்து அம்மனை வழிபடுறது இது பழக்கமாக இருக்கிறோம் நாங்கள். இந்த நாளில்தான் அனைத்து சுபகாரியங்களையும் செய்கின்றனர் இந்த இருளர் மக்கள். குறிப்பாக ஆடம்பரம் இன்றி, மந்திரங்கள் இன்றி, ஹோமம் இன்றி எளிய முறையில் திருநங்கைகள் கையால் தாலி எடுத்து கொடுத்து திருமணங்களும் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதும், சண்டை சச்சரவுகள் இன்றி தம்பதியர் நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதும் அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.